கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நான் வந்து ஐயாவோட மீட்டிங் வந்து December 19th 2022 வந்து LIC ஐக்கிய ஜபக்குழு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அப்போ வந்து கர்த்தர் வந்து ஐயா மூலிமா தீர்க்க தரிசனமாக என்ன சொன்னார்னா, உங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் இன்னையோட முடிவுக்கு கொண்டு வருது. இப்போ நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு எப்படி கடன், எங்களுக்கு வந்து ஒரு 15 lakhs கடன் இருக்குது. ரொம்ப அழுதுட்டு இருந்தேன், கடன் எப்படி எங்களால் அடைக்க முடியும்ன்ட்டு. ஆனால் அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், கடன் பிரச்சனை இன்னையோட முடியுது, உங்கள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது இன்னையோட உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சொன்னார். ஒரு 1 month போச்சு. எங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு லேண்ட் இருக்குது, அது வந்து 1996 கோர்ட் வந்து எடுத்துட்டாங்க. லேண்ட் அக்விசிஷன் கேஸில் இருந்துச்சு. 26 yearsஸாக அந்த கோர்ட் கேஸ் இழுத்துட்டே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு திடீர்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் வந்து ஆப் எடுத்து அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா December 19th வந்து ஐயா சொன்னார், December 20th அடுத்த நாள் அந்த கேஸ் ஜட்ஜ் வந்து அது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 2 monthsக்குள்ளே அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. மொத்தம் 6 பேர் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க இருக்காங்க. அது 60 lakhs தான் சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தருக்கு 10 lakhs வரும். ஆனால் வந்து ஜட்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இத்தனை வருஷம் வராததுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து நீங்கள் இவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் போட்டு அதிகமாக கொடுக்கணும், அது 2 months கூட கொடுக்கணும்னா இன்னும் நீங்கள் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் இவ்வளோ பெரிய அரசு செய்து கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் தர்மராஜ். நான் சென்னை படப்பிலேருந்து வர்றேங்க. என் சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் மாடத்தூர். நான் சுமார் ஒரு 52 வருஷமாக சென்னையில் இருக்கிறேன். மேரேஜ் ஆகி 45 வருஷம் ஆச்சுங்க. வாடகை வீட்டில் தான் இது வரைக்கும் சென்னையில் இருந்தேன். 85 வீடு காலி பண்ணியிருக்கேன். கடந்த வருஷம் ப்ரேயருக்கு அம்பரின் பாதத்தில் ப்ரேயர் குடும்பத்தோடு நான், என் ஒய்ஃபு, என் சின்ன மகன் 3 வந்திருந்தாங்க. கீழே லாஸ்ட்டில் உட்காந்து ப்ரேயர் கேட்டுட்டு இருக்கும்போது ஐயா மூலமாக கர்த்தர், தர்மராஜ் நீ வந்து இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை, இவ்வளோ பிரச்சனையோடு வந்திருக்க, இன்றைக்கி உன் பிரச்சனைலாம் தீர்ந்து போகுது, இந்த மாதத்துலேருந்து உனக்கு ஒரு மாறுதல், இது இந்த மாதம் உனக்கு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 2 தடவை தர்மராஜ் பேரை சொல்லி திருக்கு தேச வசனம் வந்ததுங்க. அதை உறுதியாக கடைப்பிடிச்சிக்கிட்டு நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அதே நாளில் ப்ரேயரில் ஐயா சொன்னாங்க, உங்கள் தடைகளெல்லாம் நீங்கி இந்த மாதம் வந்து எல்லாத்துக்கும் சொந்தமாக வீடு கட்டுற மாதம் என்று ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் அன்றைக்கி நடந்ததுங்க. அதை வாக்குத்தத்தை உறுதியாக பிடிச்சி வீட்டில் போய் நான் குடும்பம் ஜெபம் பண்ணோம். ஐயாவுக்கு குறிப்பெழுதி கொடுத்துட்டு நான் போயிருந்தேங்க. கரெக்டாக நான் போய் அந்த மாதத்தில் சென்னை படைப்பு பக்கத்தில் 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 570 ஸ்கொயர் ஃபீட் வீடு இடம் வாங்கி போட தேவன் எங்களுக்கு உதவி செஞ்சாருங்க. மட்டுமல்ல, கரெக்டாக 22 நாளில் என் பெரிய மகா மூலமாக, அப்பா உங்கள் மருமகனுக்கு வேலை இல்லாமல் இருக்குதுப்பா, நீங்கள் இடம் தான் சொல்லுங்கள் கட்டி தரேன்னு சொன்னாப்புல. சரிம்மா என்ன 22 நாளிலே வந்து அந்த இடத்துல வீடு கட்டி தேவன் இந்த லாஸ்ட் இயர் டிசம்பர் 1ஆம் தேதி பால் காய்ச்சி ஜெபம் பண்ணி நாங்கள் குடிப்பக தேவன் உதவி செய்தார். தேவாதி தேவனுக்கு கோடான கொடி சோத்திரி. ஜெபம் பண்ண ஐயாவுக்கு நன்றி நன்றி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறேன், தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசிர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இந்த நாள் செய்தியின் தலைப்பு பிழைப்பூட்டுகிற பரமபிதா. ஆமென். எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்துருச்சு? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31, 32 சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு ஆடை கொடுக்க வேண்டும் என்றும் என் ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு உறைவிடம் வீடு கொடுக்க வேண்டும் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை.
இன்னைக்கு தர்மராஜ் அண்ணன் ஒருத்தர் சாட்சி சொன்னதை பார்த்தீங்க. அவர் ஒரு நாள் மீட்டிங்கில் அன்பரின் பாதத்தில் கீழே தான் உட்கார்ந்து இருந்தாராம். ஆனால் மேலே இருந்து அடிமை மூலமாக ஆண்டவர் கூப்பிடுகிறார், தர்மராஜ் தர்மராஜ்னு 2 முறை ஆண்டவர் கூப்பிட்டு, நீ வீடு சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுற, உனக்கு நான் ஒரு வீட்டுக்கு வழி பண்ணியாச்சு, நீ போய் எடுத்துக்கொள் என்று சொன்னார். அவர் போய் இடத்த வாங்கி வீடை கட்டி இன்றைக்கு வீட்டிற்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம், எங்க தங்குவோம் என்று ஒண்ணுக்கு நீ கவலைப்பட வேண்டாம். காரணம், உனக்கு தேவைகள் இவைகள் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். உனக்கு தெரிஞ்சு உனக்கு தேவையானதும் இருக்கலாம், உனக்கு தெரியாம உனக்கு தேவையானதும் நிறைய இருக்குது. அதுவும் என் ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சது மட்டுமல்ல, உனக்கு தெரியாம உனக்கு அத்தியாவசியமாய் தேவைப்படுகிற அநேக நன்மையான ஈவுகளையும் பூரணமான செல்வங்களையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்பி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் மூழ்கி போச்சோ போய் எடுத்துக்கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை நகையே வட்டி கட்ட முடியாம மூழ்கி போச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், அந்த நகையை மிதக்க பண்ண நீ போய் எடுத்துக்கோ, அதை எடுக்கிறது உனக்கு வழி திறப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். வீட்டு டாக்குமெண்ட் மூழ்கி போச்சு, எடுக்க முடியல, பேங்க்ல இருந்து சீல் வைக்க வர்றாங்க, பேங்க்ல இருந்து ஏலம் போட வர்றாங்க, எல்லாரும் தண்டாரம் போட்டு சொல்லிட்டாங்க, வீடு ஏலத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்திட்டாங்கன்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அந்த வீடு மறுபடியும் டாக்குமெண்ட் உன் கையில மிதந்து வருது, போய் எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ கஷ்டப்பட்டு கட்டின வீடு உன் கைவிட்டு போகுதுன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற தேவனுடைய மகனே, என் இயேசு சொல்லுகிறார், நீ போ, அந்த வீடு உனக்கு மறுபடியும் கிடைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ போய் அதை எடுத்துக்கொள், அதுல உன்னுடைய வியர்வை இருக்கு, ஒரு ரத்தம் இருக்குது. வீட கனவா நினைச்சிட்டு வந்திருக்கிற நிறைய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா எனக்கு ஒரு வீடு கட்டி தந்திருப்பாரு, ஆனா எங்க அப்பா உயிரோட இல்லையேன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் உங்களுக்காக மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு பரலோக அப்பா, அவர்தான் பரமபிதா. ஹல்லேலூயா. உனக்கு பிழைப்பூட்டுகிற பரமபிதா சொல்றாரு, உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன். அன்றைக்கு உனக்கு வீடு கட்டுவேன்னு சொல்லி தாவீதின் செவிக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் அவனுக்கு கட்டி கொடுத்தார், உனக்கும் கட்டி தருவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை தேடி வருகிற உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை வாடகை வீட்டில இருந்து நீ கஷ்டப்படலாம். தர்மராஜ் அண்ணன் சாட்சி சொல்லும் போது சொன்னார், 85 வீடு நான் மாத்தி இருக்கிறேன். அவர் சொன்ன சாட்சி எத்தனை பேர் சரியா கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. சொன்னார் 85 வீடு மாறி இருக்கேன்னு சொன்னார். பாருங்க, எனக்கு தெரிஞ்சு அவரை பார்க்கும் பொழுது ஒரு நல்லா இருந்தால் ஒரு 60 வயசு 65 வயசு தான் இருக்கும். அவரை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 65 வயசுக்குள்ளால 85 வீடு மாற்றி 86வது ஒரு வீடு அன்பரின் பாதத்தில் வந்து பேரை சொல்லி கூப்பிட்டு, போ மகனே எடுத்துக்கொள் என்று சொன்ன ஆண்டவர், அதை எடுத்துக்கொள்ள வைத்த ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன், உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன். பணங்காசு இல்லைன்னு கவலைப்படாதீங்க, ஆனா அதெல்லாம் வச்சிருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்ன ஆண்டவர், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்று சொன்ன ஆண்டவர், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், உனக்கு ஒரு வீடை கட்டி தருவது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறீங்க, இப்ப வாடகை வீட்டில் இருந்துட்டு வாடகையே கட்ட முடியல. ஆண்டவர் சொல்றாரு, வாடகை வீட்டில் இருந்து உனக்கு வாடகை கட்ட முடியாததுனால தான் உனக்கு சொந்த வீடு கொடுக்க போறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், வாடகை வீட்டில இருந்து வாடகையே கட்ட முடியல, இதுக்குள்ள சொந்த வீடை எப்படி நினைக்க முடியும்? ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு, என் பிள்ளை வாடகை வீட்டில இருந்து வாடகை கட்ட முடியல, அதுக்காகவே அவளுக்கு சொந்த வீடு கொடுக்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அநேக பிள்ளைகள் கடன் வாங்கி கடன்ல கஷ்டப்பட்டு கடனிலேயே அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பிழைப்பூட்டுகிற பரமபிதா சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவர்களுக்கு பிழைப்பூட்டுகிறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பிழைப்பு கொடுக்கிற நாள். ஹல்லேலூயா.
ஒருவேளை இந்த வியாதியிலிருந்து நான் பிழைச்சி வருவேனா, அவ்வளோதான், அழிஞ்சிருவேன், இந்த வியாதி என்ன கொன்னுரும் அப்படின்னு நினைச்சா அந்த வியாதியிலிருந்தும் ஆண்டவர் உன்னை அழியாதபடி உன்னை பிழைக்க வச்சு அழைத்து கொண்டு வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கடனை எல்லாம் அடைக்கணும்னு இன்னைக்கு நான் முடிவோட வந்திருக்கேன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால இப்படிதான் ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் மரித்து போய்விட்டான். அவருடைய மனைவி 2 ஆண் குழந்தைகள் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த மனுஷன் போனதும் போனார், தலைமையில கடனை வச்சுட்டு போயிட்டார். கடங்காரன் வந்து எப்படி மிரட்டுறான் தெரியுமா? அந்த தாயாரிடத்துல, உனக்கு பணம் கொடுக்க முடியலைன்னா 2 பிள்ளைகளையும் என்கிட்ட தந்துரு, அவங்கள அடிமையாக வச்சு நான் வேலை வாங்கி கடனை கழிச்சுக்கிறேன். தகப்பன் பட்ட கடனுக்காக, புருஷன் பட்ட கடனுக்காக தன் பிள்ளைகளை கிரயமாய் கேட்கிற கொடூர மனுஷர்கள் இருக்கிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். அவனுக்கு எவ்வளோ மனசாட்சி இருந்தால் கேட்டிருப்பானா, உன் பிள்ளைகளை கொடு அப்படின்னு கேட்டிருப்பானா? கடனுக்காக வேண்டி வீடை கொடுன்னு கேட்டால் பரவாயில்ல கொடுத்துருவா, கையில் வச்சிருக்க நகையை கொடு அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவா, ஒரு தோப்பு ஒன்று வச்சிருக்கே அதை கொடுன்னு கேட்டால் கொடுத்துருவா. எந்த தாய் தன் புருஷன் பட்ட கடனுக்காக தன்னுடைய பிள்ளைகளை ஈடாக கொடுக்க முடியும்? என் உயிர் போனால் கூட பரவாயில்ல, என் உயிரை கொடுப்பேனே தவிர என் பிள்ளைகளை உங்ககிட்ட அடிமையாக கொடுக்க மாட்டேன்னு தான் எல்லா தாய்மார்களும் சொல்வார். அன்றைக்கு அந்த தாயினுடைய நிர்பந்தமான சூழ்நிலை இப்படி நெருக்கப்படும் பொழுது வேற வழி தெரியல. அடுத்த முறை வந்தால் ஒன்றில் பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா பிள்ளைகளை தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். வேதனையான ஒரு சூழ்நிலை. தீர்க்கதரிசி ஆகிய எலிசா இருக்கிற கர்மேல் பர்வதத்தை தேடி ஓடினாள். அங்கே போய் சாஷ்டாங்கமாக விழுந்து தீர்க்கதரிசி இடத்தை சொல்கிறார், ஐயா என்னுடைய மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என் பிள்ளைகளை என் கண்ணை முன்னால் தூக்கிட்டு போயிடுவாங்களோ எனக்கு பயமாக இருக்கு, என் கடன் அடைக்க எனக்கு வேற எந்த வழியும் இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை, நிர்கதியற்ற நிலைமையிலே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஒருவேளை நீங்களும் நிர்கதியற்ற நிலைமையில இங்க வந்திருக்கலாம். கடன் அடைக்க என்ன வழி இல்லையா? சொத்து இருந்தா வித்து கடனை தீர்த்திருப்பேன், நகை இருந்திருந்தா எடுத்து கையில கொடுத்திருப்பேன், வீடு இருந்தா எடுத்துக்கொண்டு சொல்லியிருப்பேன், ஒரு வழி இல்லையே என்று சொல்லி நீங்களும் கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள். அந்த தீர்க்கதரிசி அவளிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி, உன் வீட்டில் என்னதான் இருக்குதுன்னு கேட்டார். அவள் சொன்னார், ஒரு குடத்துல கொஞ்சம் எண்ணெயை தவிர வேற ஒண்ணுமே இல்லை என்று சொன்னாள். அப்பொழுது தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டாருடைய காலிப்பானை எல்லாத்தையும் வாங்கி ஒரு அறைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு, அந்த அறைக்குள்ள நீயும் உன்னுடைய 2 பிள்ளைகளும் போய் அறை கதவை சாத்திட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்து விட்டேன். இந்த குடத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை காலி குடங்கள்ல நீ ஊத்து என்று சொன்னார். சரியா என்று சொல்லி அவள் போனாள். போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்டாருடைய காலி பானை எல்லாத்தையும் ஒரு அறைக்குள்ள கொண்டு வந்துட்டு தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அந்த அறைக்குள்ளே போனாள். அறை கதவை சாத்தினாள். வழி இல்லாத இடத்திலே வழிகளை ஏற்படுத்துகிற என் ஆண்டவர், வட்டாந்தரைகளிலே நீர் ஊற்றை ஏற்படுத்துகிற என் ஆண்டவரை நோக்கி பார்த்து பெருமூச்சு விட்டாள். தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை நினைச்சு, தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து பெருமூச்சு விட்டாள். மனதுருகுகிற தேவன். அவள் ஊற்ற அந்த குடத்தில் இருந்த எண்ணெய் வந்துகிட்டே இருந்துச்சு. எல்லா காலி பானைகளும் நிரம்பிருச்சு, எல்லா காலி குடங்கள் நிரம்பிருச்சு. கடைசியா தாயார் மகனை பார்த்து கேட்குறாங்க, வேற காலி பானை இருந்தால் ஒன்று கூட கொடுப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவள் சொல்லுகிறான், அம்மா நம்முடைய வீட்டை சுற்றி ஒரு வீட்டில் கூட இன்னைக்கு காலி பானை இல்லை, எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே தான் இப்போ நிரம்பி போய் இருக்குது, எல்லாம் நிரம்பிருச்சுன்னு சொன்ன பொழுது அந்த ஊறுகிற எண்ணெய் நின்று போனது. ஹல்லேலூயா. மறுபடியும் தீர்க்கதரிசியை ஓடி போய் பார்க்குறா, ஐயா இப்படி ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு அருமையான வசனம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். நீ போய் அந்த எண்ணெயை விற்று கடனை அடைத்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளை நல்ல சந்தோஷமா ஜீவனம் பண்ணுங்க, வாழுங்க என்று சொல்லி அனுப்பினான். அவள் வந்தாள், நிரம்பின அந்த குடங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த எண்ணெயை விற்றாள். கை நிறைய பணம் வந்துச்சு. எடுத்துட்டு வந்து கடங்காரனுக்கு கொடுத்து விட்டு மீதி இருக்கிறது
இன்னும் மீதி இருக்கிறது. அவன் சொன்னான், நீ போய் கடனை அடைத்து, எண்ணெயை விற்று கடனை அடைத்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளை நல்லா வாழுங்க என்று சொன்னான். அதன் பிறகு அதை வைத்து அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். அன்றைக்கு அந்த கர்மேல் மலையிலே அவள் தேடி போன அந்த தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அவளுடைய துக்கமாயிருந்த முகம் இப்பொழுது சந்தோஷமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே நிலைமையில நீங்களும் தரித்திரத்தின் உச்சக்கட்டத்தில் வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ போ, உன்னிடத்துல என்ன இருக்கோ அதை கொண்டு போ. உன்னிடத்துல இருக்கிறதோட போ. 50 ரூபா தான் கையில இருக்கு, அந்த 50 ரூபாயோட போ. 100 ரூபா இருக்கு, அந்த 100 ரூபாயோட போ. ஆண்டவர் அதை பெருக பண்ணுவார். உன்னுடைய கடன்களை அடைத்து மிச்சம் எடுக்க வைக்கத்தக்கதாக ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீயும் போய் கடனை அடைத்து மீந்ததை கொண்டு, சொல்லுங்க பார்க்கலாம், மீந்ததை கொண்டு சொல்லுங்க, மீந்ததை கொண்டு. ஆமென். இன்னைக்கு பிறகு இனி நீங்க மிச்சம் எடுக்கிற நாட்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அநேகர் உன்னை பார்த்து நீ பிச்சை எடுப்பேன்னு சொன்னாங்க, ஆனா அதை அவங்க பார்க்க மாட்டாங்க, நீ மிச்சம் எடுக்கிறதை பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா. இனி உன் பாத்திரம் நிரம்பி 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 வழிய, சொல்லுங்க கை வச்சு, பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது. ஹல்லேலூயா. எல்லா காலி பாத்திரங்களை ஆண்டவர் நினைப்பார். ஆமென். காட்டு புஷ்பங்களை உடுத்துகிற நல்ல தெய்வமே, காகங்களையும் பட்சிகளையும் போஷிக்கிற நல்ல தெய்வமே, அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்களாயிருக்கிற எங்களுக்கு பிழைப்பு கொடுக்கிற நல்ல தெய்வமே, நாங்கள் எல்லாம் சேர்ந்து உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். என்னிடத்திலே வாருங்கள், பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே. வாருங்கள், வந்து கேளுங்கள், பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே. உங்கள் ஆத்துமா பிழைக்கும், உங்கள் பிள்ளைகள் பிழைத்திருப்பார்கள் என்று சொன்னீரே. பிழைப்பிற்கு வழி இல்லையே, வருமானத்துக்கு வரி இல்லையே, கடல்ல கிடந்து கஷ்டப்படுகிறதே, தரித்திரத்தில் கிடக்கிறதே, ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குதேன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு பிழைப்பிற்கு வழி திறந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கிற ஜாதியா என் பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. நீர் நியமித்திருக்கிற தேசத்திலே குடியுரிமை கிடைப்பதாக, விசா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. நீர் விரும்புகிற கல்லூரியிலே என் பிள்ளைகள் படிக்கட்டும். அது ஒருவேளை உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, இந்திய தேசத்திற்குள் இருந்தாலும் சரி, இந்திய தேசத்திற்கு அப்பாற்பட்டு வெளி தேசத்தில் இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளுக்காக நீர் நியமித்திருக்கிற தேசத்திலே என் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு, வாழ்வதற்கு, வேலை செய்வதற்கு வழி திறந்து கொடுத்து என் பிள்ளைகளை பிழைக்க பண்ணுவீராக. அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப்,
லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.